லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? நீங்க போங்க, நானே சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரமா ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துட்டு வா. ஆஹா, ஆடு எஸ் ஆயிடுச்சே. இதுங்க மூணு இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்குங்க? சரி, போய் என்னன்னு பாப்போம். மேடி எதுக்கு கால் பண்றாரு? டைம் ஆகிட்டே போகுது. நம்ம நினைக்கிறது நடக்காது போல. ஆமா, நடக்காது. இந்த குட்டி பிசாசு எப்ப வந்திருப்பா? 3 பேரும் இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கொடைய ஆரம்பிச்சிட்டாளா? இனிமே கேள்வி மேல கேள்வி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவா. சொல்லுங்க. இல்ல, தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்னு குடிக்க ஹாட் வாட்டர் கேட்டனே. தொண்டை ஒரு மாதிரி இருந்தா மிளகு கஷாயம் குடிச்சா சரியாயிடும். அதான் மிளகு வாங்க கடைக்கு போனேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். ஸ்வேதாவுக்கு மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல போல, அதான் ஒரு மாதிரி பேசுறா. சொல்லுங்க பாட்டி, 3 பேரும் இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதுவா பிரீத்தி? அது வந்து என் பொண்ணு கண்மணி சொல்லுவா. இந்த கிழவி என்ன கோத்து விட்டுட்டாளே. சொல்லுங்க கண்மணி அம்மா. அது வந்து பிரீத்தி, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. நான் குளிக்க போறேன், அதனால நீ பொறுமையாவே கஷாயம் கொண்டு வா. எடுத்துட்டு வரேன். சரின்னு சொல்லாம கூட போனை வைக்கிறா. என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். உண்மையை சொல்ல இவ்வளவு யோசிக்க தேவையில்லையே. போயினாதான் யோசிச்சு நம்புற மாதிரி சொல்லணும். என்ன எங்களை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஆமா பூமிகா, அதுல என்ன டவுட்? என்ன ஓவரா பண்ற? நாங்க எங்க நின்னு என்ன பண்ணா உனக்கு என்ன? பூமிகா, ஒரு பாம்பு ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அது என்ன பண்ணுதுன்னு நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். சமயம் பார்த்து அடிச்சு விரட்டணும். பாம்பு தானே, எலிய பிடிக்க வந்திருக்கோன்னு நாம நினைச்சு அசால்ட்டா இருந்தா பாம்பு பிடிச்ச அந்த எலியா நாம ஆயிடுவோம். பிரீத்தி, அந்த பாம்புன்னு எங்களையா சொல்ற? சரி விடு. இங்க பாருங்க, உங்க 3 பேருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன். சத்தம் இல்லாம உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லன்னா அந்த பாம்ப அடிச்சுதான் விரட்டணும். போடி குட்டி பிசாசு. என்ன கண்மணி பூமிகா, இந்த பிரீத்தி இப்படி சொல்லிட்டு போறா? அவளை விடு பாட்டி. பிரீத்தி எல்லாம் நமக்கு கொசு மாதிரி, எப்போ வேணாலும் அடிக்கலாம். நமக்கு இப்போ அந்த ஸ்வேதா ஸ்டவ் வெடிச்சு சாகணும், அத பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்வேதா ஸ்டவ் பத்த வைக்க போறது இல்ல. பாட்டி, எதுக்கு அபசகுணமா பேசுற? நான் சொல்ற, அவ கண்டிப்பா அடுப்பு பத்த வைப்பா, நீ பாரு.
ஸ்வேதா அடுப்ப பத்த வைக்க போறா. ஸ்வேதா, ஐயோ, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. எப்ப பார்த்தாலும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆ சொல்லுங்கம்மா. சுடுதண்ணி ரெடியா? ஆ இப்பதான் போட போறேம்மா. இன்னும் போடலையா? சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா போடு. ஒரு 5 நிமிஷம் நீங்க போங்க, நான் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. ம். அப்பா, இம்சை ஒழிஞ்சுது. என்ன அடுப்பு எரிய மாட்டேங்குது? வெடிச்சா சத்தம் வரணுமே, என்ன இன்னும் சத்தத்தை காணோம்? ம், ஏன் அடுப்பு பத்தவே மாட்டேங்குது? பாட்டி, ஏன் ஸ்டவ் எரியல? ஏய், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னது தானே நான் பண்ணேன். பாட்டி, போய் என்னன்னு பாரு. ஏண்டி, இப்போ நான் தான் போய் பார்க்கணுமா? ஆமாமா, போமா. போ பாட்டி. ஏய், போறேன் போறேன், தள்ளாதீங்க. ஓ, கேஸ் தீந்துருச்சோ? ஸ்வேதா, ஆ? என்னாச்சு ஸ்வேதா? இன்னும் சமைக்கலையா? இல்ல, சமைக்கணும். அடுப்பை பத்த வச்சா பத்த மாட்டேங்குது. பத்த மாட்டேங்குதா? ஏன்? சிலிண்டர் காலி, புது சிலிண்டர் மாத்தணும். ஓ, சிலிண்டர் காலி ஆனதுனால தான் வெடிக்கலையோ? அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன். நீ வா, நம்ம சிலிண்டர் மாத்தலாம். ம், சரி. அப்பா, பாட்டி, என்னாச்சு? ஒண்ணுல ஒண்ணுல. வா வா, சிலிண்டர் தூக்கு. ஸ்டவ் வெடிச்சு இவ சாவறதுக்குள்ள நான் செத்துருவோம் போல. என்ன பாட்டி? ஒண்ணு இல்ல, நீ வா. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். சீக்கிரம் அடுப்பை பத்த வச்சு நீ சமையல பண்ணு. ம், சரி பாட்டி. அப்புறம் இப்ப பத்த வச்சிடாத, நான் வெளியில போனதுக்கு அப்புறம் பத்த வை. ஐயோ அம்மா, அப்பா. என்னாச்சு? இடுப்பு புடிச்சுக்கிச்சு. கிழவி, அதை யார் கேட்டா? ஸ்டவ் ஏன் பத்தல? அதானே, உனக்கு என்ன பத்தி எதுவும் கவலை இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சிலிண்டர் தீந்து போச்சுடி, அதான் அடுப்பு எரியல. அதான் சிலிண்டர் மாத்தி கொடுத்துட்டு வரேன். அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, இங்கதான் பிரச்சனை. எப்ப இவ பத்த வைக்கிறது, எப்ப போய் நான் படுக்கிறது? ஸ்டவ்வ பத்த வைக்கலனா சாப்பாடு வேற கிடைக்காது. ராகினி, இந்த ஸ்வேதா வர வர ரொம்ப தான் பண்றா. என்னம்மா ஆச்சு? ஹாட் வாட்டர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இன்னும் போடவே இல்ல. இன்னும் போடலையா? ஆமா, அந்த ஸ்வேதா இன்னும் அடுப்பு கூட பத்த வைக்கல. கேட்டா ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்கா. இத பாரு ராகினி, இந்த ஸ்வேதா வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். வேணும்னு பண்றாளா? ஆமா, நீ போய் என்னன்னு 4 வார்த்தை நறுக்குன்னு கேளு போ. ம், கேக்குறேம்மா, இப்பவே போய் கேக்குறேன்.
திமிரு. ஒரு வழியா சிலிண்டரை நம்ம மாத்தியாச்சு. அடுப்பு பத்த வச்சு சுடுதண்ணி வைக்கணும். ஸ்வேதா, ஹாட் வாட்டர் போட்டுட்டியா? இன்னும் இல்லக்கா, இனிமேதான். இந்த ராகினியும் அவங்க அம்மா தொல்லையும் தாங்க முடியல. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிளானை போட்டா அதை செய்ய விடுறாங்களா பாரு. சும்மா சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னையும் எங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தணுங்கிற முடிவுல இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நானும் உன்கிட்ட ஹாட் வாட்டர் கேட்டேன். நானே போட்டுக்கிறேன் தானே வந்தேன். நீயே ஹாட் வாட்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்க. இவ வேற தண்ணி கடிச்சுக்கிற நேரமா இது? ஹிம்சை பண்ணி நம்மள சாகடிக்கிறா. இல்லக்கா, சுடுதண்ணி போடலான்னு ஸ்டவ் ஆன் பண்ணேன். ஆனா கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்பதான் சிலிண்டரை மாத்தினேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சுடுதண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா தாயே, நீ ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு வந்து தருவேன்னு உன்னை நம்பினதுக்கு நீ பண்ணதே போதும். இது உடனே போட்டுறேன்க்கா. ஸ்வேதா, சொல்லிட்டு இருக்கல வேண்டான்னு. ஹாட் வாட்டர் போட்டுக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. ஐயோ, மறுபடியும் ஆடு கசாப்பு கடைக்கே வந்துருச்சே. அக்கா, ஒரு 2 நிமிஷத்துல போட்டுடுறேன்க்கா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். லைட்டர் கொடு. போ. இரிட்டேட் பண்ணாம அந்த பக்கம் போ. அம்மா, அந்த ராகினி அடுப்ப பத்த வைக்க போறாமா? போய் எப்படியாவது தடுமா. மா, போமா. ஏய், என்னது போமாவா? இந்த பார், என்னாலலாம் திரும்ப போக முடியாது. வேணும்னா நீ போ. வந்ததுல இருந்து சிலை மாதிரி அப்படியே நிக்கிறா. போ. பாட்டி, போ பாட்டி. ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏய், போனாதாண்டி எனக்கு ஏதாவது ஆயிடும். நான் போகும்போது அந்த உமனா மூஞ்சி அடுப்பை பத்த வச்சா நானும் தாண்டி சேர்ந்து வெடிச்சு செத்து போயிடுவேன். ஆஹா, எனக்கு உயிர் முக்கியம். நான் போக மாட்டேன். சரி விடு பூமிகா. ராகினியும் ஸ்வேதா மாதிரி நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவ தானே, போனா போகட்டும். ஐயோ, செத்தா உமனா மூஞ்சி. என்ன சவுண்ட் இது? ஐயோ, ஏய், என்னடி இது? மா, வாமா, என்னாச்சுன்னு பாக்கலாம். ஏய், கண்மணி வச்ச ஆப்புல ராகினி கருகிட்டாளே. அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நீ கையெடு. தொடாத என்ன. பூமிகா கண்மணி பேச்ச கேட்டு வந்திருந்தா என் நிலைமை இதுதான். நல்ல வேளை ராகினிக்கு உயிர் போகல. யார் இது கருப்பா கொடூரமா நிக்கிறது? யாரா? உன் பொண்ணுதான், போய் பாரு. ஏன் பொண்ணா? அம்மா, ராகினி, அம்மா, என்னாச்சுடி உனக்கு? ஆப்பிள் மாதிரி எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கியேடி. இப்பவும் ஆப்பிள் தான். ஆனா ஆப்பிள் கொஞ்சம் கருகி போச்சு. பிளாக் ஆப்பிள். ஏய், என் பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேசாம இருங்க, இல்லனா உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. ஸ்வேதா, என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லு. தெரியல, ராகினி அக்கா அடுப்பை பத்த வச்சாங்க. திடீர்னு அடுப்பு வெடிச்சிருச்சு. அம்மா. ராகினி, நீ அழாதம்மா. வா போலாம்.
அடுப்பு எப்படி வெடிச்சது? ச்சே, இந்த தடவை அந்த ஸ்வேதா தப்பிச்சிட்டாலே. அடுப்பு இப்ப நல்லதானே எரியுது. ஐயோ, வேண்டாத விருந்தாளி மாதிரி இந்த ராகினி வந்து நம்ம பிளான் எல்லாம் மொத்தமா சொதப்பி விட்டுட்டா. இல்லனா இந்நேரம் அந்த ஸ்வேதா மொத்தமா கருகி செத்துருப்பா. அது சரி, ஸ்டவ் வெடிச்ச ராகினிக்கே ஒன்னும் ஆகல, ஸ்வேதாவுக்கு என்ன ஆக போகுது? இந்த கெமிக்கல் விஷயத்தெல்லாம் கையில் எடுக்காம கேஸ் சிலிண்டரையே திறந்து விட்டுருக்கலாம். இவளுங்க என் பேச்சை எங்க கேக்குறாளுங்க? கோவப்படாத பூமிகா. நிதானம் தான் ஒருத்தரை தெளிவா யோசிக்க வைக்கும். அதனால நிதானமா இரு. நாம மகாபாரதத்துல வர சகுனி மாதிரி சூழ்ச்சி பண்ணித்தான் அந்த ஸ்வேதாவை ஜெயிக்கணும். சரியான வாய்ப்புல அமைகிற சூழ்ச்சி என்னைக்குமே தோக்காது பூமிகா. பொறுமையா வாய்ப்புக்காக காத்திருப்போம். நமக்கான வாய்ப்பு வரும்போது நாம நினைச்சதை சாதிப்போம். ஐயோ, இந்த கண்மணியும் 25 வருஷமா என்னென்னமோ பிளான் பண்றா. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. இந்த கஷாயம் குடிச்சா தொண்டை சரியாயிடும். மேடி, இதுதான் சரியான டைம். ஸ்வேதா கிட்ட சாரி கேட்டு பேசி அவளை சமாதானம் பண்ணிட. ஸ்வேதா, ஐயோ, ஸ்வேதா முகத்தை பார்த்து பேச முடியலையே. ஸ்வேதா, உன் கோவம் எனக்கு புரியுது. தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப கொடுமைதான். நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. அது புரியாம நான் உன்னை அடிச்சது என் தப்புதான். நான் உன்னை அடிச்சதுல இருந்து ஏன்டா இப்படி பண்ணோன்னு எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நான் ஹாஷான டைப்பே கிடையாது தெரியுமா. யார்கிட்டையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. உன்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. நீ என்கிட்ட முன்ன மாதிரி சரியா பேசாம இருக்கிறது எனக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஸ்வேதா. என்னால முடியல ஸ்வேதா. இனி நான் எப்பவும் உன்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன். சாரி ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா நான் பேசுனது எதையும் கேட்காம போயிட்டாளா?